இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதில் ஒரு சிம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா தேளுடைய சிம்பிள் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இந்த தேள் அப்படின்னோடனே எல்லாருக்கும் பா விருச்சிக ராசியா அவங்ககிட்டலாம் பழகுறதே ரொம்ப டேஞ்சர்ப்பா அப்படின்வாங்க. விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா நேரம் 5ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையக்கூடிய இடம், புதன் நீச்சமாகக்கூடிய இடம். ஸோ இந்த ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தோம் நான் வந்து பார்த்த ஆளே வேறங்க. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்டிடியூடே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் பிரிவினையும் நடக்கிறது, பஞ்சாயத்தை சந்திக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப் மாதிரியான ஒரு அஃபேர் பிரச்சனைகளை கொண்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு உண்டு. தன்னோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் தொந்தரவுகளை கொடுக்கும். முதல் எதிரி யார் தெரியுமா? எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா இருக்காங்களே அவங்களால தான் இந்த பிரச்சனையே. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான், பேசுவான், ஒரு என்டர்டைனிங்காக இருப்பான், செய்வான். எல்லா பிள்ளைங்களையும் கலாய்க்கிறது எல்லாம் இருப்பார். பட் இவரோட ஆளை வந்து எவனாலும் ஒருத்தன் ஏதாவது சொல்லிட்டானா அந்த பிளேட்டை போவான். அத்தனை கோவத்தையும் அங்கே போய் ரியாக்ட் பண்ணுவான். ஏய் நீ எதுக்கு நீ ரோட்டில் அப்படி சிரிச்ச? அவனுங்களாம் கிண்டல் பண்ணுறானுங்க, ஏன் உனக்கு சும்மா இருக்க முடியாதா? அது வந்து அந்த உரிமையை எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, இது எல்லாரும் அதை புரிஞ்சுப்பாங்களா? இதுவே பஞ்சாயத்துக்கு ஆள். முதல் பிரச்சனையை எங்கே கொண்டு வருவாங்கன்னா, இவங்களுக்கு தவளையும் தன் வாயால் கெடும்ன்றது மாதிரி இவங்க எதையாவது ஒன்று புரிஞ்சுட்டு அதை அப்படியே அடுத்தவங்களுடைய பேச்சை வந்து உள்வாங்கி அதை அங்கேயே போய் அப்படியே ரியாக்ட் பண்ணுறது. ஸோ இவங்களால மற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமே தவிர்த்து இவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை மற்றவங்ககிட்ட இருந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இவங்களுடைய மனசை பொறுத்தது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கத்தி எடுத்து குத்தணுன்றதுக்கு வெளியிலேருந்துலாம் ஆள் வர வேண்டாம். இவங்களுக்கு எதிரி இவங்க மட்டும்தான். ஏன்னா கேம் சேஞ்சர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. ஏன் எனக்கு இந்த கேரக்டருக்குனே பிடிக்கல, எனக்கு இந்த கேரக்டர் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, ஸோ இதுக்கு நான் தான் காரணமா, நான் தான் தப்பு பண்ணுறேன்னா, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணிவிடுவோம், ஏன்டா பண்ணோமோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான கேரக்டரை பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி, விருச்சிகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த கேரக்டர் எங்களுக்கு வந்ததுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம் சொல்லக்கூடியது விருச்சிகம். விருச்சிகம் அப்படின்னாலே வந்து பல பேருக்கு அப்பா விருச்சிகமா அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா அந்த ராசி அப்படி சொல்லியே வந்து 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பரான ஆட்கள் தான் விருச்சிகத்தில் இருக்கவங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாக இங்கே வந்து சந்திரன் அப்படிங்கிற கிரகம் நீச்சம் அடையும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதில் ஒரு சிம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா தேளுடைய சிம்பிள் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இந்த தேள் அப்படின்னோடனே எல்லாருக்கும் பா விருச்சிக ராசியா அவங்ககிட்டலாம் பழகுறதே ரொம்ப டேஞ்சர்ப்பா அப்படின்வாங்க. உண்மையிலே அப்படி கிடையாதுங்க. பழகி பார்த்தா தாங்க தெரியும். எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காதுங்க, பழக தான் பிடிக்கும் அப்படின்னக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா விருச்சிகத்தில் பிறந்தவங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா, விருச்சிகத்தில் ஒருத்தவங்களை ஃப்ரெண்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்கள மாதிரியான ஒரு சப்போர்ட்டான ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இருக்க முடியாது. அவங்க தான் வந்து ஒரு குட் லீடர்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன லைஃப்பில் எந்த நேரத்துக்கு எங்கே வழி நடத்தணுமோ அப்படி ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசானா கூட அவங்க இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து தவம் கிடக்காங்கங்க. புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இன்ன வரைக்கும் நீங்கள் விருச்சிக ராசியை உதாசீனப்படுத்திருந்தீங்க அப்படின்னா இனிமேல் உதாசீனப்படுத்தாதீங்க. அவங்கள மாதிரி நல்ல கேரக்டர் கிடைக்க நம்மலாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மென்டாலிட்டியில் வச்சுக்கோங்க. என்னடா ரொம்ப புகழ்றேன்னு பார்க்குறீங்களா? உண்மைதாங்க அதனுடைய தன்மை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, விருச்சிகம் அப்படின்னாலே வந்துட்டு பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாகவே பார்க்குறாங்க. அவங்ககிட்ட என்னென்னா அந்த உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நம்மளை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த டைம் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு வாழக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறப்போ நமக்கு விருச்சிகத்தில் பிறந்தவங்க தான் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனாலே என்னவோ நிறைய பேருக்கு அவங்கள செட் ஆகிறது கிடையாது. ஏன்னா எப்பயுமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்றது லைஃப்பில் இருக்க தான் செய்யும். எல்லா டைமே நம்ம ஒரு கரெக்டாக ஒரு ரொட்டீன் லைஃப்பை கூட நம்ம கரெக்டாக கொண்டு போகிறதுன்றது கஷ்டம். ஒரு நாள் இருக்க மாதிரி ஒரு நாள் உடம்பு இருக்காது, நம்ம சோம்பேறித்தனம்ன்றது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகளை ஒரு ஃபேஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயமா பார்ப்பாங்க. லைஃபே பிரச்சனைன்னு போகக்கூடிய ஆட்கள்லாம் யார் அப்படின்னா ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நாகேஸ்வர் படத்தில் கூட கல்லை வந்து நீ இப்படி பக்கத்தில் வச்சு பார்த்தேன்னா பிரச்சனைகள் பெருசாக தெரியுற மாதிரி, தூரமாக வச்சு பார்த்தேன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குன்னு வாங்கல. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் சின்ன சின்ன விஷயங்கள இருந்தால் கூட அதெல்லாம் எடுத்து இது பெரிய, அதாவது டாப் டு பாட்டம் வரைக்கும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பெரிய பிரச்சனையை கொடுத்துருமோ, இது என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் உங்களுக்கு ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்சம் இல்லைங்களா? எப்பவுமே மனக்குழப்பம் மதிசலனம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த மனக்குழப்பம்ன்றதும் இருக்கும். திருப்தி அடையாத நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா?
என்னால் என்னையவே நான் திருப்திப்படுத்திக்க முடியல, நான் யாரப்பா போய் திருப்திப்படுத்துறது அப்படின்ற அளவுக்கு வெளியில் வந்து என்னதான் நம்ம யூனிஃபார்ம் போட்டு டஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாக்குள்ள எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஈரமான மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, குழந்தையான ஒரு உள்ளம் இருக்கு இல்லையா, அதை வந்து வெளிப்படுத்தவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் யார், விருச்சிகத்தில் பிறந்தவங்க நிறைய கண்டிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் இடம்ன்றது குருவோட வீடாக வரும். வாக்கு தனம் சொல்லக்கூடிய விஷயம் பயங்கரமாக இருக்குங்க. அதாவது தன்னுடைய பேச்சாற்றனால ஒரு பெரிய ஆளாகக்கூடிய தன்மை, வழிநடத்தக்கூடிய தன்மை, நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிறது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி விவாதம் பண்ணுறது. இன்னொன்று வந்து பிரச்சனைன்றதப்போ இப்போ ஒருத்தவங்க லாயராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாதாட தெரியணும்ல, நல்ல பேச்சு திறமை தானே வாதாட முடியும். என்னதான் பேசினாலும் இந்த லாயர்லாம் போயிட்டீங்கன்னா அவர் தாங்க ஜெயிச்சு தான் மற்ற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சில பேருக்கு அந்த கைராசின்லாம் கூட சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா விருச்சிகத்தில் பிறந்தவங்க. ஒரு நியாயம், இதை வந்து நேர்மையாக உண்மையாக கரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட பேசி அதை கரெக்டாக முடிச்சிருவாங்க. கரெக்டான விஷயங்கள் டிடெக்டிவ்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட வண்டி வாகனங்கள் மூலமாலாம் ஒரு வருமானம் பார்க்கக்கூடியவங்களும் இவங்க தான். வண்டி வாகன போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வந்து ட்ராவல் ஏஜென்சிஸ்லாம் வச்சுருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒத்து வரக்கூடிய தன்மைகளாக இருக்கும். அதாவது எப்போ கோவப்படுவாங்க, எப்போ சந்தோஷமாக இருப்பாங்கன்றதையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அது ஒரு ரகசிய குணம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரகசிய குணம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தில் பிறந்தவங்க கிட்ட ஒரு ரகசியத்தை நீங்கள் சொல்கிறீங்க, உங்களால் தாங்கவே முடியலங்க, மன அழுத்தமாக இருக்குது, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசால் வெளியில் சொன்னால் அது உங்களுக்கு அவமானத்தை தந்தால் கூட அந்த பிரச்சனையை கூட நீங்கள் உட்காந்து அவங்கக்கிட்ட தாராளமாக மனம் விட்டு பேசலாம். ரகசியம் காக்கிறதுல வந்து அவங்களுக்கு நிகர் வேறு யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வல்லமை பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தனக்கு மீறி எதுவும் தன்னை தாண்டி வெளியே போகாதுன்னு கூடிய நபர்கள் அவங்களோட மனசுக்குள்ளேயே போட்டு அதை பூட்டி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா விஷயத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு. எப்பயுமே ஒரு நாட்டை ஆள்றதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கெத்து வேணும்ல, இல்லைங்களா? நாட்டாளுறோம், ஒரு இடத்துல மரியாதையா இருக்கணும், சுயமரியாதை கௌரவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி இந்த சுயமரியாதை கௌரவத்தெல்லாம் வந்து தன்னகத்தே வச்சிருக்கக்கூடிய ஆள் யாரு அப்படிங்கிறது வருஷத்துக்கு உண்டு. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நாட்டை ஆளுன்றப்போ ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கவங்களாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த உடனே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம், நம்மளை மரியாதை கொடுப்போம். அந்த மரியாதைக்கான தொழில்களே இவங்ககிட்ட ஒரு நிலையாகவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ஜனாக இருப்பாங்க, மெடிக்கல் ரிலேட்டிவ்ல இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து உடற்பயிற்சி ஊக்குவிப்பாளர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஜிம் ட்ரெயினராக இருக்கக்கூடிய தன்மைகள். அதே மாதிரி தன்னை ஃபிசிக்கலாக மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி வேர்வை சிந்துற மாதிரியான ஒரு உழைப்பு அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்புல தன்னை ஈடுபடுத்திக்கிறது யார் அப்படின்னா விஷயத்துல பிறந்தவங்களுக்கு இது ஒரு தனித்தன்மை உண்டு. சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் ஸ்மார்ட்டா சம்பாதிக்கிறானுங்க, நீ ஏன்டா போய் இப்படி கஷ்டப்படுற. நிறைய பேர் திட்டுவாங்க, இதெல்லாம் பார்த்துருப்போம்ல. இந்த விருச்சகத்துல பிறந்தவங்களுக்குலாம் என்னன்னா தன்னுடைய உழைப்பு அப்படிங்கிறத போட்டுட்டே இருப்பாங்க, எஃபோர்ட் போட்டுட்டே இருப்பாங்க. என்னன்னா ஒரு இடத்துல கூட இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்காங்க, பெரிய ஆளா இருக்காங்கன்றது வரைக்கும் ஓகேங்க. சப்போஸ் இல்லை நான் வந்து தனியா வெளியில ஏதாவது பண்றேன் அப்படின்றப்போ அடிக்கடி மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம்லாம் உண்டு. சந்திரன் நீச்சம் 2ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து குருவினுடைய நிலை அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டு வேலைக்கு போகிறது, தன்னை வந்து எப்பயுமே இவங்களாம் வந்து எதில் வந்து நிறைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நல்லா சாப்பிட பிடிக்குங்க. காரசாரமான உணவுகளை சாப்பிட பிடிக்கும். இவங்கெல்லாம் டென்ஷன் ஆகிறாங்களா, அதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்து கொஞ்சம் அவங்கள ஹாப்பியாக நேச்சுரலாக நிறைய ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும், நல்ல ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனாங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள் நிறைய பேர் பார்த்து போவோம். அதாவது தீபாவளி ஃபண்டுக்காக பணம் சேர்ப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பென்சிவ்காக ஃபண்ட் சேர்ப்பாங்கல்ல, இயர் ஒன்ஸ் நம்ம இதுக்கு அப்படின்னு. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சுற்றுலா போகணும், வெளியில் போயிட்டு ஒரு டூரிசம் மாதிரி இயர் ஒன்ஸாக நான் பிளான் பண்ணணும், எனக்கு கண்டிப்பாக அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகணும், நேச்சுரலாக போயிட்டு ஃபாஸ்ட் ஸ்டேஷனு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் போய் பார்க்குறது, பயணம் பண்ணுறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக தேட்டரில் ஆன்மீக பயணம் போடுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இவங்கெல்லாம் வந்து பப்ளிக்கில் வந்து தெரியக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும். பொதுவாகவே இலக்கியம் கலை நாட்டியம்லாம் சொல்கிறாங்களே, நிறைய பேர் செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க, நல்ல மியூசிக் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வாக்கு 2ஆம் இடம்ன்றது குரு. ஸோ அவங்களுடைய வாக்கு மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடியது. அவங்களுடைய பேச்சுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குங்க. அந்த மாதிரி ரெஸ்பெக்டான தொழில் தான் அவங்க எடுக்கக்கூடிய தொழிலாக கூட இருக்கும். ஸோ ஏன் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம திட்டு வாங்குவாங்கல்ல, நிறைய பேர் திட்டுவாங்க, திமிரு பிடிச்சதா இருக்குப்பா, என்னமோ அதுக்கு மரியாதை கொடுக்கலன்னா ரொம்ப பண்ணுது,
உறவை கூட தூக்கி போடக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே உண்டு. ஸோ இவங்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் பார்த்து போயிருக்கணுங்க. என்ன காரணம் அப்படின்னா, மனசுக்கு பிடிச்சி திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகேங்க. சப்போஸ் இந்த எப்பயுமே வந்து பணம் சம்பாதனை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தன்னுடைய கெரியரை ஃபோக்கஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லக்னத்துக்கு விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா நேர 5ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையக்கூடிய இடம், புதன் நீச்சமாகக்கூடிய இடம். ஸோ இந்த ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தோம் நான் வந்து பார்த்த ஆளே வேறங்க. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்டிடியூடே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் பிரிவினையும் நடக்கிறது, பஞ்சாயத்தை சந்திக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப் மாதிரியான ஒரு அஃபேர் பிரச்சனைகளை கொண்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு உண்டு. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறப்போ தன்னோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் தொந்தரவுகளை கொடுக்கும். முதல் எதிரி யார் தெரியுமா? எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா இருக்காங்களே, அவங்களால தான் இந்த பிரச்சனையை. எனக்கு பிடிக்காத சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து என்னை படிக்க வச்சு இன்னைக்கு நான் வந்து எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் போகணும் தான் இன்ட்ரெஸ்ட். பட் எங்கள் அம்மா உட்காந்து என்னை சயின்ஸை படிக்க வச்சு இப்போ உட்காந்து போய் மெடிக்கல் ஃபீல்டு போடுறாங்க. அம்மாவே வந்து எதிரிமாக பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நான் படிச்சு நினைச்ச படிப்பு ஒன்று, பட் நான் கிடைச்ச படிப்பு ஒன்று, பார்க்குற வேலை ஒன்று. பல பேருக்கு ஒரு புலம்பக்கூடிய தன்மைகள் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்களாம் மீடியாவில் வந்து ரொம்ப தன்னுடைய முகத்தை பதிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாலலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு வந்து சந்திரன் நீச்சம் அப்படிங்கிறப்போ நிறைய அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டின்றது உங்களுக்கு இருக்கும். பெரிய ஆளுடைய ஒரு பங்கீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய பேர் பொதுமக்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்களுடைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா இவங்களுடைய வாக்குன்றது 2ஆம் இடம்ன்றது வந்து குரு. ஸோ தன்னுடைய வாக்கால் தன்னுடைய பேச்சாற்றலால் நிறைய பேரை வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி இவங்க சொல்கிற சொல்லு மற்றவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். நிறைய பேரை வாழ வைக்கக்கூடிய ஒரு நிலைன்றப்போ நிறைய பேரை எங்கே வாழ வைப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டாக விருச்சிகத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் தெரியுது அப்படின்னா அந்த ஐடியாஸை வச்சு அவங்க எப்படி இவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை அவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியாது. ஸோ இவங்களுடைய ஐடியாஸை வச்சு அவங்க பெரிய ஆள் ஆவாங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆட்களுடைய கனெக்டிவிட்டி, பேசி சொல்லி பழக்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான தன்மைகள்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஒரு ரொம்ப சடான முடிவு எடுப்பாங்க பார்த்தீங்களா. வேகமாக முடிவெடுக்குது. ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆற போடணும், இதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை தெரியாது. டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பாசத்துக்காக ஏங்கி, அன்புக்காக ஏங்கி நிறைய இடங்களில் அவமானத்தையும் ஒரு நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சிருப்பாங்க. ஸோ அதனால என்னவோ உடனே முடிவெடுத்து, இல்லை நான் இவ்வளோ தூரம் ஒருத்தவங்களை நம்பினேன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருந்ததுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதன் மீது நீங்கள் அதிக பற்று வைக்கிறீங்களோ அந்த பற்று தான் பெரிய பிரச்சனையும் உருவாக்கும். ஸோ பற்று வைக்காதீங்க, பாசம் வைங்க, அன்பு வைங்க. அதுவுமே நம்மளோட லிமிட்டட் தெரிஞ்சு வைக்கணும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க அன்பு வச்சிட்டாலும் எக்ஸ்ட்ரீம் தான், பாசம் வச்சாலும் எக்ஸ்ட்ரீம் தான். பற்று வச்சுட்டாங்க அப்படின்னா இது எப்படின்னா, ஒரு பையனாக இருக்கான்னு வச்சுப்போமே. விருச்சிகத்தில் ஒரு பையன் இருக்கான் சரிங்களா. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான், பேசுவான், ஒரு என்டர்டைனிங்காக இருப்பான், செய்வான். எல்லா பிள்ளைங்களையும் கலாய்க்கிறது எல்லாம் இருப்பார். பட் இவரோட ஆளை வந்து எவனாவது ஒருத்தன் ஏதாவது சொல்லிட்டானா அந்த பிளேட்டை போவான். அத்தனை கோவத்தையும் அங்கே போய் ரியாக்ட் பண்ணுவான். ஏய் நீ எதுக்கு நீ ரோட்டில் இப்படி சிரிச்ச, அவனுங்களாம் கிண்டல் பண்ணுறானுங்க, ஏன் உனக்கு சும்மா இருக்க முடியாதா? அது வந்து அந்த உரிமையை எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, இது எல்லாரும் அதை புரிஞ்சுப்பாங்களா? இதுவே பஞ்சாயத்துக்கு ஆள். முதல் பிரச்சனையை எங்கே கொண்டு வருவாங்கன்னா, இவங்களுக்கு தவளையும் தன் வாயால் கெடும்ன்றது மாதிரி இவங்க எதையாவது ஒன்று புரிஞ்சுட்டு அதை அப்படியே அடுத்தவங்களுடைய பேச்சை வந்து உள்வாங்கி அதை அங்கேயே போய் அப்படியே ரியாக்ட் பண்ணுறது. ஸோ இதனாலேயே நிறைய உறவுகளில் பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட காதல், ஒரு தோல்வியை சந்திக்கிறது, திருமண வாழ்க்கையில் வந்து பிடிக்காத திருமணத்தை பண்ணிட்டு டிவோர்ஸ்க்கு போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்பு விருச்சிகத்துக்கு உண்டு. ஆனால் வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப தனித்துவம்னு சொல்லலாம். மிலிட்ரி ஆஃபீஸர் ஃபேமிலி அப்படின்னு ஒரு பட்டம் கூட கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற வீடு இருக்கிறதுனால ரொம்ப தனித்துவமாக யார் இருந்தாலும் இல்லாட்டியும் என்னோட வாழ்க்கை என்னால் வாழ தெரியும். அந்த தனித்துவம்ன்ற ஒரு வார்த்தையை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அங்கீகரிக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு உண்டு. ஸோ ஒரு தைரியம், வீராங்கனையான ஒரு பெண்ணாக இருக்கா, தனித்துவமாக இருக்கா அப்படின்னா நம்ம எல்லாரும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? தும்ப பிடிச்சது, ஆணவம் பிடிச்சது எல்லாம் திட்டுவாங்கல்ல, அது ஒரு பக்கம் திட்டுடும். ஆனால் அவங்களோட வாழ்க்கையை அழகாக வழிநடத்தி இப்படி தான் வாழணும். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வாழ்க்கை முறைகளை இப்படி தான் வாழ்ந்து காட்டணுங்கிற மாதிரி தனக்குள்ளே சில விஷயங்களை வச்சு அது மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களால மற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமே தவிர்த்து இவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை மற்றவங்ககிட்ட இருந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இவங்களுடைய மனசை பொறுத்தது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கத்தி எடுத்து குத்தணுன்றதுக்கு வெளியிலேருந்துலாம் ஆள் வர வேண்டாம். இவங்களுக்கு எதிரி இவங்க மட்டும்தான். ஏன்னா மனம் சொல்லக்கூடிய சந்திரன் இங்கே வந்து வீக்காக இருக்கிறது, நீச்சம் ஆயிடுறாரு. ஸோ தன்னுடைய மனசு போல தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குரிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்றப்போ வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்குமே விடாப்புடியாக செய்யக்கூடிய நிறைய விஷயங்களில் வந்து வேகத்தோடையும்
ஒரு செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட கல்வி, தனக்கு பிடிச்ச வேலைகள். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடில் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கனெக்டிவிட்டி வரலாம். அதே மாதிரி இவங்களுக்கு இயங்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கணும். என்ன மாதிரியான உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இவங்களுக்கு மொழி சார்ந்த விஷயங்கள், நரம்பு எலும்பு தொடர்பான விஷயங்கள், எங்கெல்லாம் இந்த எலும்பு மஞ்சைலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஒரு உறுப்புகள் இருக்கிறதும், அதே மாதிரி அஜீரண கோளாறு, வயிறு தொடர்பான விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் இவங்க கனெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ட்ராவல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, எது பிடிக்குமோ அதுதான் நம்மளோட லைஃப்பில் பிரச்சனைன்னு. நிறைய வண்டி வாகன போக்குவரத்தில் வெளியில் போகிறது, இந்த மலை மேலே ஏறி செல்ஃபிலாம் எடுக்கிறேன்ற மாதிரி போய் இடமா விழுந்து பிரச்சனைக்கு சந்திக்கிறதெல்லாம் யாருன்னா அந்த விஷயத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ எதையுமே வந்து ஒரு நிதானம் இல்லாமல் எதையாவது புதுசாக படைச்சாகணும், நம்ம புதுசாக பேசப்படணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாத நிறைய விஷயங்களையும் எக்ஸ்ட்ரீமாக ஒரு துணிச்சலோடு அணுகக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஸோ அதை மட்டும் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டா போதுமானது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப கரெக்டாக தான் சாப்பிடுவீங்க, இருந்தாலும் கொஞ்சம் உணவு முறைகளில் வந்து ஒரு பாரம்பரிய உணவு முறைகள் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுறது, அதன் மூலமாக அதுக்கு மாதிரி இயர் ஒன்ஸ் அது ஒரு 6 months ஒன்ஸ் இருக்குது, ஒரு ஏஜ் ஆகுது அப்படிங்கிறப்போ பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறது, நம்மளை செக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்துக்கும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஜெனட்டிக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை கேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு அம்மாவுக்கே வந்து சுகர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 30 above கிராஸ் ஆகும்போது 30-35 கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த டெஸ்ட்லாம் எடுத்து உங்களுடைய ஹெல்த்துக்கு அந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதை தவிர்க்கலாங்க. அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்துன்னு வெளியில் போயிட்டு வரும்போது ரொம்ப கவனமாக போக வேண்டியது யாருக்கு உண்டு அப்படின்னா விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம விருச்சிகம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கான விஷயங்கள், இந்த கேரக்டர் ஏன் எனக்கு வந்துச்சுன்னு இத்தனை நாள் ஒரு கேள்வி புரிதலாக இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு மாதிரி தான், உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு தான். இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பொண்ணு இனிமேல் இப்படி தாங்க, அதை போய் நம்ம தும்பு பிடிச்சவங்க திட்ட வேணாம் அப்படின்றது மாதிரி தோணும் இல்லையா. ஸோ இன்றைக்கி அதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களை பற்றின விஷயங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், என்னுடைய நட்சத்திரங்கள் பற்றி பேசுங்க, இல்லை என்னோடய ராசிக்கு இதை பற்றி பேசுங்க, எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் என்னோடய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது சில கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க, டெஃபினட்டாக உங்களுக்காக பேசி கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.